ஹலோ, உலகமெங்கும் ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கும் இந்த ஐபிசி தமிழ் சேனல் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் மாதம் என்றாலே எல்லா வீட்டுக்குள்ளேயும் நைட் டைமில் கேரல்ஸ் வரும். இயேசு பிறப்பின் பாடல்களை பாடி மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். நாங்கள் ஐபிசி தமிழ் சேனல் மூலமாய் உங்கள் வீட்டுக்கே கேரல் பாட வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பாடல்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களோடு சேர்ந்து இந்த கேரல் சர்வீஸில் பங்கெடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. பிறந்தாரே மகிமை பாலன் ரூபம் எடுத்தாரே
பிறந்தாரே, மகிமை பாலன் ரூபம் எடுத்தாரே. ஆலோசனை கர்த்தராம் அதிசய தேவன், வல்லமையின் தேவனாம் நித்திய ராஜன். ஆலோசனை கர்த்தராம் அதிசய தேவன், வல்லமையின் தேவனாம் நித்திய ராஜன். பிறந்தார் பாலன் பிறந்தார், பிறந்தார் இயேசு பிறந்தார். பிறந்தார் பாலன் பிறந்தார், பிறந்தார் இயேசு பிறந்தார். சின்ன பாலன் இயேசு பிறந்தாரே, மகிமை பாலன் ரூபம் எடுத்தாரே. சின்ன பாலன் இயேசு பிறந்தாரே, மகிமை பாலன் ரூபம் எடுத்தாரே. பிறந்தார் பாலன் பிறந்தார், பிறந்தார் இயேசு பிறந்தார். 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 ஏனோ ஏனோ ஏனெந்த முழுவல், ஏனோ ஏனோ ஏனெந்த முழுவல். அசத்தனாம் என்மேல் அசத்தி கொண்ட அசத்துருவம் போல் எவரும் இல்லை. அசத்தனாம் என்மேல் அசத்தி கொண்ட அசத்துருவம் போல் யாரும் இல்லை. ஏனோ ஏனெந்த அசலை அன்பு, ஏனோ என் மீது சிலுவை அன்பு. ஏனோ ஏனெந்த அசலை அன்பு, ஏனோ என் மீது சிலுவை அன்பு. தவறுகள் கொண்டே, நசினைகள் கொண்டே, ஆனாலும் சிலுவையின் கரைகளைக் கண்டேன். அசடம் என்றேன், அசட்டை கண்டேன். அசரா உன் அசரங்கள் தாங்க கண்டேன். நான் என்ன செய்தேன் என்று கேட்கும் உலகில் எனக்காக செய்திட்ட அன்பை
பரிசுத்தமாக்கிட இரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட இரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. ஓ இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. 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 We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. From the bottom of our heart. From the bottom of our heart. ஹலோ பிரைஸ் தி லார்ட். ஐபிசி தமிழ் சேனல் நேயர்களுக்கு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். நிச்சயம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, கிறிஸ்மஸ் நாளின் மகிழ்ச்சியை உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் தருவாராக. என்னோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். என்னோடு சேர்ந்து ஐயா ஐயா வாழ்க, நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறபடினால் நிச்சயமாய் தேசத்திற்கு ஒரு பெரிய மகிமையின் ஆசீர்வாதம். ஆண்டவர் பிறக்கும் பொழுதே பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா கவலைகளை மறந்து ஆண்டவரை ஆராதியுங்கள். இயேசு கிறிஸ்து உலகத்தின் மைய பகுதி பெத்லகேமில் பிறக்கும் பொழுது ஒரு சாதாரண மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். எதை குறிக்கிறது? அவர் எளிமையானவர்களை, சிறுமையானவர்களை தேடி இந்த உலகத்திற்கு வந்தார். கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து ஆராதிப்போமா? எளிமையான எங்கள்
நாமத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. எல்லாம் சத்தமா. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க, ஓ வாழ்க இயேசுவே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை. நீர் ஒருவரே பரிசுத்த. ஐயா வாழ்க, நீர் வாழ்க, நாமம் வாழ்க. நம்முடைய செவிகளை திறந்து விட்டார். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற போகிறோம். என்னோடு சேர்ந்து இருக்கிற இடத்துல நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கைகளை தட்டி உண்மையாய் ஆராதியுங்கள். அற்புதம் நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. சத்தத்தை உயர்த்தி ஐயா வாழ்க, நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. மறுபடியும் சேர்ந்து ஐயா ஐயா வாழ்க, நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க. ஆவியானவரே உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. கூரை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. எங்கள் கூரை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. பாவக்காரை போக்கும் இயேசுவே கர்த்தாவே கல்வாரி நாயகரே. சத்தமாய் ஐயா வாழ்க. We worship your name. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உம்முடைய மகிமை ராஜா. ஆவியானவர் தரத்தில் அசைவாடுவீராக. உம்முடைய மகிமையை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே கர்த்தர் அனுப்புவீரா. Lord, you send the glory. உம்முடைய மகிமை நீர் அனுப்பும் ஆவியானவரே. ஐயா வாழ்க, நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நீர் வாழ்க,
நாமத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, இயேசு ராஜா, இயேசு ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் உலகத்தின் மைய பகுதியில் பெத்லகேமில் மாட்டு தொழுவத்தில் எளிமையாய் பிறந்தவரே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஐபிசி தமிழ் சேனல் மூலமாய், ஒருவேளை யூடியூப் மூலமாக, வெப்சைட் மூலமாக லைவாய் ஒரு மேலே பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் கிறிஸ்து இன்றைக்கு பிறக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அந்த கிறிஸ்து பிறப்பின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலே கர்த்தர் இன்றைக்கு தருவீராக, ஜெயம் எடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாய் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும். இதை தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். என்னோடு இணைந்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். விசேஷமாய் ஐபிசி தமிழ் சேனல் நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த செய்தியின் மூலமாக கிறிஸ்து பிறப்பின் மகிமையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வேதத்தின் வழியாக எழுதி கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஆமென். எங்கு பார்த்தாலும் எல்லா சபைகளிலும் எல்லா கூட்டங்களிலும் இந்த கிறிஸ்மஸ் மாதத்திலே பேசப்படுகிற ஒரு முக்கியமான வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். டிசம்பர் மாதம் என்றாலே பெரிய மகிழ்ச்சி. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஒரு குறிப்பிட்ட நாட்டில் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் கொண்டாடப்படுகிற மகிழ்ச்சியான ஒரு செலிப்ரேஷன் பண்டிகை. எம்பெருமான் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அவர் இந்த உலகத்தில் பிறந்த ஒரு நோக்கத்தை கவனிக்க வேண்டும். வார்த்தை அழகாக சொல்லுகிறது, முழு மனுக்குலத்தின் பாவத்தை தன் மீது சுமந்து கொண்டு மனுஷ குலத்திற்காக மீட்பை உண்டாக்க ஜீவனை தரும்படியாக இயேசு எம்பெருமான் இந்த உலகத்திலே அவதரித்தார். நன்றாய் கவனிக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. எளிமையான ஒரு கோணத்தில், ஒரு தோற்றத்தில் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சரித்திரம் வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு சரித்திரபூர்வமான சம்பவங்களை அல்ல, வேதத்தின் அடிப்படையிலே வசனம் என்ன சொல்லுகிறது, அதன் மூலமாய் கர்த்தர் இந்த ஐபிசி தமிழ் சேனல் நேயர்களுக்கு என்ன பேச போகிறார் என்பதை சற்று நீங்கள் அலசி ஆராய்ந்து பாருங்கள். என்னோடு வசனத்தை கவனிங்கள். ஆண்டவர் பெத்லகேமிலே பிறக்கும் பொழுது அந்த இடத்துல மேய்ப்பர்கள் எல்லாம் அன்றைக்கு அந்த பனி காலத்திலே அந்த ராட்சாமத்திலே எல்லாம் ஒன்று கூடியிருந்தார்கள். திடீரென்று கர்த்தருடைய தூதன் அந்த இடத்தில் இறங்கி வந்து நின்ற பொழுது அந்த தூதர்களை சுற்றிலுமாய், அந்த இடத்தை சுற்றிலுமாய் மகிமை அப்படியே பிரகாசித்தது என்று வேதத்திலே நாம் லூக்கா 2:9 வாசிக்கிறோம். அன்பு மகனே, மகளே, இந்த தூதன் இறங்கி வந்து நற்செய்தியை சொல்ல வந்தார். மகிமை பயங்கரமாக பிரகாசித்தது. ஆனால் மேய்ப்பர்களுக்கு பயம் உண்டானது. என் அன்பு மகனே, மகளே, இன்றைக்கு அநேக குடும்பத்துக்குள்ளாக பயம், திகில் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச நாட்கள் இருக்கிறதை அறிந்து அநேக குடும்பத்துக்குள்ளே, அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அநேக நபர்களுடைய வாழ்க்கையிலே பிசாசு பயத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறான்.
இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பயம். கடன் பிரச்சனையை வாங்கி கடன் தொல்லைகளின் நிமித்தமாக இன்றைக்கு அநேக குடும்பத்திலே பயம் நிறைந்திருக்கிறது. சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற வியாதிகளின் நிமித்தமாக ஐயோ இந்த வியாதி ஒருவேளை மரணத்திற்கு போய் என்னை கொண்டு விட்டுவிடுமோ என்கின்றதான கலக்கத்தின் நிமித்தமாக அநேக பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாய் அநேகர் வியாபாரத்தை துவங்குகிறார்கள். இந்த வியாபாரம் அப்படியே சில நேரத்தில் நட்டம் அடையும் பொழுது அந்த நட்டத்தின் நிமித்தமாக பயம் ஏற்பட்டு இனி என் வாழ்க்கை அவ்வளவுதானா, வியாபாரம் அவ்வளவுதானா என்று அநேக பிள்ளைகள் பயத்தின் நிமித்தமாக உருக்குலைந்து போயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, சில வாலிப பிள்ளைகள், சில என்று சொல்ல முடியாது, பல வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு பாவத்தின் நிமித்தமாக ஒரு பயத்தின் வாழ்க்கை ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பாவங்களின் நிமித்தமாக பயத்தின் ஆவி, திகிலின் ஆவி பற்றி பிடித்திருக்கிறது. அநேக பிள்ளைகளுக்கு எதிர்காலம், படிப்பு முடித்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கையின் நிலைமை என்ன, எனக்கு 25 வயதாகிவிட்டது, இனிமேல் திருமணம் நடக்குமா, என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்கவில்லை, எதிர்காலத்தை குறித்த பயம். எங்கு பார்த்தாலும் பிசாசு ஜனங்களை பயத்தினால் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். மகனே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பிறப்பதற்கு முன்பாகவே தம்முடைய தூதனை அனுப்பி நற்செய்தியாக ஆண்டவர் சொன்னார், பயப்படாதிருங்கள். டோன்ட் ஃபியர் அபவுட் எனிதிங். எதற்கும் பயப்படாதீங்க. ஒருவேளை இந்த ஐபிசி தமிழ் சேனல்ல எதிர்பாராத விதமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? கிறிஸ்மஸ் மாதம் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நான் பயந்து போயிருக்கிறேன். வாழ்க்கையில பணப்பிரச்சனை நிமித்தமாய் எல்லாவற்றையும் இழந்து போய், வீடு வாசலை இழந்து போய், சொத்துக்களை இழந்து போய், சந்தோஷத்தை இழந்து போய், சமாதானத்தை இழந்து போய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன். பயம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது என்று கவலைப்பட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாயா? மகளே, என் அன்பு மகனே, உன்னோடு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். எதை குறித்தும் பயப்படாதே. ஏசாயா 41:10 தீர்க்க தரிசின் மூலமாய் கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். டோன்ட் ஃபியர், ஐ எம் வித் யூ ஆல்வேஸ். எப்பவுமே நான் கூட இருக்கிறேன். எத்தனையோ மனுஷர்கள் கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லியிருப்பார்கள், ஆனால் கடைசி வரையிலும் யாரும் இருந்ததில்லை. ஆனால் இயேசுநாதர் தெளிவாக சொன்னார், நான் மரித்தேன், சர்வ சதா நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. மகனே, மகளே, வாக்கு கொடுக்கிற அரசியல்வாதியும், வாக்கு கொடுக்கிற மனிதர்களும், வாக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யவான்களும், வியாபாரிகளும், பணக்காரர்களும், உற்றார் உறவினர்களும், நண்பர்களும் ஒரு நாள் நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்றால் கைவிட்டு அவர்கள் வழியிலே போய்விடுவார்கள். இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. உன்னுடைய அந்தஸ்தை பார்த்து உன்னை தேடி வந்தவர் அல்ல. நீ அந்தஸ்தே இல்லாத பொழுது, தகுதியே இல்லாத பொழுது உன்மேல் தம்முடைய கிருபையை ஊற்றி உன் பாவத்தை மன்னித்து உன் பயத்தை நீக்கி உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க இன்றைக்கும் உன்னோடு கூட இருக்கிறார். அதைத்தான் இந்த ஐபிசி தமிழ் சேனல் இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நிகழ்ச்சியை வசனத்தின் வழியாக உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை மாபெரும் பாக்கியம்! பாடலை கேட்டீர்கள், ஆராதனை செய்தீர்கள். ஆண்டவர் இப்பொழுது தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். பயப்படாதே. வியாதி நிமித்தமாய் பயந்து கொண்டிருக்கிறாயா? மகளே, பயப்படாதே. ஒரு நாள் நான் ஒரு பகுதியிலே, ஈரோடு பகுதியிலே ஒரு பெரிய திருச்சபையிலே ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். அந்த இடத்துல அந்த ஏஜி சபையிலே 3 நாட்கள் கூட்டம் நடந்தது. ஒரு நாள் கூட்டம் முடிந்தது, 2 நாட்கள் கூட்டம் முடிந்தது. கடைசி நாள் கூட்டத்திலே திரளான ஜனங்கள், எனக்கு தெரிந்து ஒரு 2000 மக்கள் அந்த இடத்திற்கு வந்திருப்பார்கள். கடைசியாக கூட்டம் முடிந்து ஜெபிக்கிற அந்த கடைசி நேரத்தில் ஒரு இளம் பெண், ஆனால் அவள் திருமணம் முடித்தவள், அந்த இளம் பெண்ணுடைய கண்களிலே தாரை தாரையாக கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. ஏன் கண்ணீர் வடிக்கிறாள் என்று நான் பார்த்து அவளிடத்தில் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டுமா என்று கேட்டபொழுது, கண்டிப்பாக எனக்காய் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டேன். அவள் தரையிலே காண்பிக்கிறாள், ஒரு சகோதரன் அப்படியே படுத்த படுக்கையாக படுத்து கிடக்கிறான். மிகுந்த மெலிந்து போன சரீரம், ஒல்லியான சரீரம், வியாதி பிடித்த சரீரம், ஒரு டிபி வியாதியைப் போல சரீரம். எதற்காக ஜெபிக்க வேண்டும்? என் கணவர் செத்து போய் விடுவார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். நீங்கள் ஜெபிங்க. கடைசியில் அந்த என்னுடைய கரங்களை அந்த சகோதரன் மீது வைத்தாலே அந்த தோல் உரியும், அல்லது என் கை பதிந்து விடும். அந்த அளவுக்கு ஸ்கின் டிசீஸ், ஒரு தோல் சம்பந்தப்பட்ட பயங்கரமான வியாதி. ஒரு சின்ன பெண்மணி, ஆனால் கணவன் படுத்த படுக்கையாக கிடக்கிறான். எத்தனை கொடுமை,
எத்தனை பயம். என் கணவன் செத்து போய் விடுவானா, என்னுடைய எதிர்காலம் அவ்வளவுதானா, என்னுடைய கணவர் வாழ்க்கை முடிந்து போய் விடுமோ, ஒரு பயம் அவளை ஆட்கொண்டது. மகளே, என் அன்பு மகனே, அந்த இடத்துல இயேசுவின் இரத்தத்தை ஜெப எண்ணெய் எடுத்து பாடலை பாடி நானும் என் குழுவினரும் வைராக்கியமாக எண்ணெய் பூசி அந்த மகனுக்காய் ஜெபித்தேன். விசுவாசத்தோடு ஜெபித்து வந்தேன். காரணம் என்ன தெரியுமா? என் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த காரணமே என்ன? அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். இயேசு நன்மை செய்கின்ற தெய்வம். அவர் மதத்தை பார்க்கிறவர் அல்ல. அவர் ஒரு சமுதாயத்தின் மக்களை மட்டும் பார்க்கிறவர் அல்ல. யாரெல்லாம் இந்த இயேசுவை தேடி வருகிறார்களோ, இயேசு என்று விசுவாசமாய் அறிக்கை செய்கிறார்களோ, ஏன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையிலே பலவிதமான பயத்திலே அகப்பட்டிருப்பாய். இந்த நிமிஷத்திலே நீ இயேசு என்று அறிக்கை செய். ரைட் நவ் யூ கன்ஃபஸ் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தை இப்பொழுது நீ அறிக்கை செய். இந்த சுகத்தை நீயும் பெற்றுக்கொள்வாய். அந்த மகனுக்கு பிரபு தாமரை செல்வி, அந்த பிரபுவுக்காக ஜெபித்து விட்டு வந்தேன். எந்த தைரியத்திலே? நான் ஆராதித்து கொண்டிருக்கிற இயேசு, நான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இயேசு, ஊர் ஊராய் போய் இந்த வேதாகமத்தை வெட்கப்படாமல் சுமந்து கொண்டு இயேசுதான் தெய்வம் என்று அறிக்கை செய்கின்ற, அறிவித்து கொண்டிருக்கிற என் தெய்வம் இயேசு பயப்படுகிற மக்களுக்கு விடுதலையை தருவார். வியாதியில் உள்ள மக்களுக்கு சுகத்தை தருவார். கடன் பிரச்சனைகளை மாற்றி கொடுப்பார். எப்பேற்பட்ட பிரச்சனையாயிருந்தாலும் அவைகளை ஒரு நொடி பொழுதில் இந்த இயேசுவால் மாற்ற முடியும். சில பேருக்கு சந்தேகம் வரும், எப்படியா ஒரு நொடி பொழுதுல எப்படி அற்புதம் நடக்கும்? ஒரு நிமிஷத்தில் என்ன அற்புதம் நடக்கும்? ஒருவேளை நீங்கள் பண்ணி காட்டுங்க. சில பேர் வாக்குவாதத்திற்கே காத்து கொண்டிருப்பார்கள். என் தெய்வம் வாக்குவாதத்தின் தெய்வம் அல்ல. பொறுமையாய் காத்திருந்தால், சங்கீதம் 40வது அதிகாரம் 1வது வசனம், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூக்குரலை கேட்டார். பொறுமை, வெயிட் அண்ட் see. காத்திருந்து பாருங்கள், அற்புதம் நிச்சயம் நடக்கும். இந்த பிரபுவுக்காக நான் ஈரோட்டில் ஜெபித்து விட்டு சென்னைக்கு வந்து விட்டேன். ஒரு 10 நாள் கழித்து என் ஆஃபீஸுக்கு ஒரு லெட்டர் வந்தது. அதை பிரித்து படித்தேன். என்ன எழுதியிருந்தது? பிரதர், நீங்கள் பாரத்தோடு ஜெபித்து விட்டு சென்றீர்கள். எந்த கணவர் செத்து போய் விடுவார் என்று, என் எதிர்காலம் போய்விடும் என்று நான் பயந்து கொண்டிருந்தேனோ, இப்பொழுது நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என் கணவர் பிரபுவுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். இப்பொழுது நானும் அவரும் ஈரோடு திருச்செங்கோடு பகுதி மார்க்கெட்டில் வியாபாரம் செய்கிறோம். ஆண்டவருக்கு கோடி நன்றி. ஜெபித்த உங்களுக்கு நன்றி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எத்தனை வியாதிக்காக எதிர்காலம் அவ்வளவுதான் என்று பயந்த அந்த பிரபு தாமரை செல்வி குடும்பத்தில் அருள்நாதர் இயேசு அற்புதங்களை செய்தார். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? கடன் பிரச்சனையா? வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லையா? கல்யாணம் முடிச்சு கணவர் இன்றைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய குடும்பத்துக்குள்ள பிரிவினையின் ஆவி. நீங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ரூமில், கணவர் ஒரு ரூமில், ஒரே பொல்லாத பயம், பிரிவினை. பயப்படாத. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு வாக்குத்தத்தம் வந்தது. பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரத்யேகமாய் கர்த்தர் இந்த லியோ நெல்சன் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறார். பயப்படாதே. காரணம் என்ன தெரியுமா? இன்று கர்த்தர் ஆகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். இந்த இயேசு பிறந்த காரணம் என்ன? அவருக்கு தனியாய் மாளிகை கட்டி கொண்டு வாழ்க்கை வாழ இயேசு வரவில்லை. இந்த இயேசு என்கின்ற தெய்வம் எல்லா மக்களுக்கும் பயத்தை நீக்கி பாவத்தை மன்னித்து ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். மகளே, என் அன்பு மகனே, வாலிப பிள்ளைகளே, எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? பயப்படாதீங்க. உனக்கு ஒரு சந்தோஷம் இயேசுவின் நாமத்தில் வரப்போகிறது. இந்த வார்த்தையின் மூலமாக, எந்த வார்த்தை? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பெத்லகேமில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர் உன் இல்லத்துக்குள்ளே பிறக்கிறார், உன் உள்ளத்துக்குள்ளே பிறக்கிறார். அற்புதங்களை செய்வார். எதை குறித்தும் கவலைப்படாதே. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய அபிஷேகத்தை ஊற்றும். தேவனே, நீர் பிறப்பதற்கு முன்பாகவே தூதனை அனுப்பி சொன்னீர், பயப்படாதிருங்கள். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். ஆம் தகப்பனே, உம்முடைய பிறப்பின் மூலமாய்
இந்த 2018ஆம் ஆண்டு இறுதியிலே கிறிஸ்மஸ் நாளிலே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே பயத்தை நீக்கி போடுவீராக. கடன் பிரச்சனை குறித்த பயமா, சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற வியாதியை குறித்து பயமா, எதிர்காலத்தை குறித்த பயமா, எது எனக்கு தெரியாது. எந்த பயத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்தார்களோ என் அன்பு பிள்ளைகளுடைய பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. மிகுந்த சந்தோஷம் என்று சொன்னேன். Lord, you will give the great joy. இன்றைக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவீராக. ஐயோ, இந்த பண்டிகை நாளில் கூட என் வீட்டில் நிம்மதி இல்லாமல் கிடக்கிறேன்னு சொல்லி கவலைப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரின் மீது வல்லமை இறங்கட்டும். இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, இன்னும் திருமணம் நடக்கவில்லை, என் கணவரும் நானும் பிரிந்து போய் கிடக்கிறோம் என்று கவலையோடு கூட பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுங்கப்பா. கிறிஸ்து பிறப்பு என்றாலே மகிழ்ச்சி தானே. அந்த மகிழ்ச்சியை என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது இப்பொழுது கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஐபிசி தமிழ் சேனல் வியூவர்ஸ் ஒவ்வொருவரையும் each and everyone receive the mighty peace. ஒரு மகிமையான சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய கிருபையின் கரத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தோஷத்தை அருள்நாதர் இயேசு தந்திருப்பார். காரணம், நம்முடைய ஆண்டவர் பிறந்த நோக்கமே சமாதானம். மீக 5:5 அவர் சமாதான காரணர், அவர் சமாதான பிரபு. அந்த சமாதானம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கும். மறுபடியுமாய் லியோ நெல்சன் ஐபிசி தமிழ் சேனல் மூலமாய் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை கோடாகோடியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Take care. Bye bye.